Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆரல் கியூட் ஃபேமிலி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் சாமி கும்பிட்டு இப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை துவங்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கும், பாருங்கள். கண்டினியூஸாக பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அங்கே இப்போ டோல்கேட் பக்கம் வந்துட்டோம். பாப்பா பசிக்குதுங்கிறாங்க. இங்கே டோல்கேட் பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, அதை சாப்பிட்டு போகலாம். சரவண பவன் சைவ ஹோட்டல். இதில் தான் காலையில் டிஃபன் நாங்கள் முடிச்சுக்கிட்டு கிளம்ப போகிறோம். நம்ம வந்து காலையில் இப்போ ஒரு 10 மணி ஆயிடுச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் டே இருக்கும். சின்ன பாப்பாவுக்கு வேறு ரொம்ப பசி எடுத்துச்சு. டிஃபன் எப்போ வரும்னு பாவம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதுதான் எங்களோட சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். இதை முடிச்சுக்கிட்டு கிளம்பலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடித்து கிளம்பியாச்சு. இது டோல்கேட் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் போனால் தொப்பூர் வரும். தொப்பூர் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஏரியா. ரொம்ப ஆபத்தான ஒரு வளைவுலாம் அங்கே இருக்கும். நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னை இங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ரொம்பவுமே ஆபத்தான வளைவு. 2 பக்கமும் காடு, காடுக்கு நடுவில் தான் ரோடு போகும். கண்டிப்பாக அது ரொம்ப த்ரில்லிங்கான வளைவு, பாருங்கள். இது ரொம்ப பெரிய காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம ரோடே இருக்குது. 2 புறத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காடு. இந்த காட்டுக்குள்ளே நிறைய உயிரினங்கள் வாழுது. ரொம்ப ஆபத்தான உயிரினங்களும் வாழுது. அதே போல் ரோட்டு ஓரத்தில் நிறைய குரங்குகளும் உங்களுக்கு தெரியும். ரொம்பவே ஆபத்தான பகுதின்னு சொல்லலாம். இதை பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கிட்ட ஒரு பாலம் தெரியுது இல்லைங்களா? அந்த பாலத்துக்கிட்டே தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது ஸ்பாட்லேயே 4-5 பேர் இறந்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஆக்சிடெண்ட் அங்கே நடந்துச்சு. இந்த இடத்துலலாம் வரும்போது ரொம்ப பார்த்து இந்த 30 ஸ்பீடில் தான் வரணும்னு சொல்லி போர்டே வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த காட்டில் திருடங்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ நாங்கள் போகிற வழியில் தான் எங்கள் அக்கா பையனோட காலேஜ் இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அப்படியே அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவனை போய் பார்த்துட்டு முடிஞ்சால் அவனையும் கோயில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே அடையார் ஆனந்த பவனுக்கு வந்திருக்கோம். அப்படியே பாப்பாஸ்க்கும் கொஞ்சம் ஃபுட்டு மதியத்துக்கு வாங்கிக்கலாம். இல்லை கோயில் பக்கத்தில் எதுவும் கடை கிடையாது. ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டோம்னா பாப்பாங்களுக்கு ஊட்டிக்கலாம், கார்லேயே வச்சு ஊட்டிக்கலாம். நம்ம கூட அப்புறம் ஈவினிங் வரையும் இருந்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அங்கே கடை எதுவும் இல்லாதனால நான் இங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லி இந்த கடைக்கு வந்திருக்கோம்.
இப்போ ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் வாங்கிட்டோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அண்டு கேசரி வாங்கியிருக்கேன். A2Bல கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தம்பியோட காலேஜுக்கு வந்துட்டோம். இப்போ போய் தம்பி பார்க்குறோம். அவனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நான் அவனை வீடியோ எடுக்கிறேன், இல்லாட்டி நான் வீடியோ எடுக்கல. இந்த காலேஜுக்கு இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப இயற்கையோடு ஒன்றின மாதிரி இருக்குது. நிறைய மரம் செடி கொடி இருக்குது. இயற்கையான காற்று நல்லா சுவாசிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ் ரொம்பவுமே பெருசாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கிரவுண்ட்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ தம்பியும் கூடவே கூட்டிகிட்டு நம்ம கோயில் கிளம்பிட்டோம். நான் கோயில் பக்கத்தில் போய் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். அங்கெல்லாம் தெரியுது இல்லைங்களா கார்லாம், அங்கே தான் கோவில். இந்த கோவில் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோவில். இப்போ கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்த கோவில் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் தனியாக அந்த ஊர் மக்களோட கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடுச்சு. கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போனதுக்கப்புறம் இங்கே நிறைய கடை ஆகிடுச்சு. உங்களுக்கு பூஜை பொருள் ஏதாச்சும் நீங்கள் வாங்க மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இங்கேயே கூட வந்து வாங்கிக்கலாம். நிறைய கடை இருக்குது. எல்லா பொருளுமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே நீங்கள் ஏதாச்சும் வழிபடுதல் வேண்டுதல் இந்த மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடியும். கண்டிப்பாக நிறைவேறும். சக்தி வாய்ந்த ஒரு சாமி. இப்போ கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். கோயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்குது. நம்ம நேராக போனோம்னா கோவிலுக்கு முன்னாடி அந்த இடத்துல பாப்பா நிற்கிறா இல்லைங்களா, அங்கே போர்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் தீபம்லாம் ஏற்றணும். கோவிலுக்குள்ளே தீபம் ஏற்றுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் சாமிக்கு நேராக இங்கே காமிச்சு சாமியோட கருவறைக்கு நேராக நீங்கள் இப்படி வச்சு இங்கேருந்து ஏற்றி சாமிக்கு காமிக்க வேண்டியதான். நெய் தீபம் போட்டிங்களா ரொம்பவுமே சிறப்புன்னு சொல்லலாம். சாமி பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில். இதுதான் குலதெய்வ கோவில். இது ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் குமரபாளையத்தில் காமாட்சி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில். அது ரெண்டுமே வந்து குலதெய்வ கோயிலை வழிபடுறாங்க. அம்மனோட கருவறையை பார்த்த மாதிரி நந்தி தேவர் வந்து சிலையாக இருக்கார். இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா அம்மனோட ஊஞ்சல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அம்மனோட கருவறை. இங்கே வந்து பூ போட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் அப்புறமா அவங்களுக்கு அம்மனோட கருவறை தெளிவாக காட்டுறேன். இந்த கோவிலில் மனசில் நினச்சிக்கிட்டு பூ போட்டு வேணா அது வந்து 2 பூ, வெள்ளை பூவும் சிகப்பு பூவும் போடுறாங்க. அதில் வெள்ளை பூ கிடச்சிதுன்னா நிறைவேறுன்ற மாதிரி ஐதீகம் போல். அது குட்டி குழந்தையோட கூப்பிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம தட்டை அடிக்கிடுவோம். சாமிக்கு வாங்கிட்டு வந்த பூ, எலுமிச்சம்பழம், பழங்காய் இதெல்லாம் நம்ம அடுக்கி கொண்டு போகலாம். குட்டி பாப்பா வந்து 2-3 டைம் எடுத்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுத்து அவங்க காமிக்கிறாங்க. மனசில் நினச்சிட்டு வர்றது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரி பூ போட்டு பார்ப்பாங்க.
சாருக்கு பூஜை போடுறதுக்காண்டி சாமியோட கருவறைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இப்போ ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் சேலம் வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து தருமபுரி போகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். அங்கே போயிட்டு எப்படி 8 மணி ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. சமைச்சு சாப்பிடணுன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போவே வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு முடியாது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்போவுமே சேலம் வந்தால் செல்வி மெஸ்ஸில் ரெகுலராக சாப்பிடுவோம். இங்கே பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாப்பாங்க அந்த கடையை கிராஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அப்படி இங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி வந்துட்டோம். ஈவினிங் டைம்லேருந்து ஹோட்டல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம வந்ததுனால எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 to 6 ஹோட்டல் வந்து க்ளீன் பண்ணுற டைமு. சரி நம்ம வரவும் அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. நாங்கள் டேபிள் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ டேபிள் பிடிச்சி உக்காந்தாச்சு. அதே போல் ஃபுட்டும் ஆர்டர் கொடுத்துட்டு ரொம்ப பசியோடு இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுச்சு. மட்டன் பிரியாணி, பரோட்டா, சிக்கன் 65, சிக்கன் பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் மட்டனோட ஈரல் ஃப்ரை பாப்பாங்களுக்காண்டி அது வாங்கினோம். ரொம்ப பசியோடு இருந்ததுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் என் இலையை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்கியிருந்தோம். கூடவே வந்து எக் வந்தது, மட்டன் பிரியாணி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே சோடா அண்டு பீடா கடையெல்லாம் இருக்கும். நாங்கள் 2 பீடா வாங்கிக்கிட்டு அவ்வளோதான் கிளம்புறோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட் எல்லாமே ஃபுட் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். சேம் டைம் ப்ரைஸ்லாம் நமக்கு ஏற்ற போல் ரீசனபிளாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்பவுமே டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறை குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.